ஏன் நம்ம நன்றியை மறந்து வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னா, வி ஆர் ஹியூமன்ஸ். நம்ம மனுஷங்க. நம்மளுக்கு இந்த கர்மா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கர்மா இஸ் பூமராங் அப்படிலாம் நீங்க ரீசென்ட் ட்ரெண்ட்ல நிறைய கேட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, அது ரொட்டேஷன் ஆகும். இன்னைக்கு நீங்க இன்னொருத்தங்களுக்கு என்ன செய்றீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு நிற்கும். இப்போ நீங்க ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன்ல ஒரு இடத்துல நீங்க கையில காசே இல்லாம ரொம்ப ஸ்டன் ஆகி போய் நிக்கிறீங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க காசு கொடுக்குறாங்க அப்படிங்கும்பொழுது நீங்க அந்த நன்றியை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஆளை யாருன்னு தெரியாது, அவங்கள யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லை, பரவாயில்ல. ஆனால் அவங்க செஞ்ச உதவி ஞாபகம் இருக்குல்ல, அந்த நன்றியை நீங்க மறக்காம இருக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தங்க யாராவது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நீங்க ஓடி போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கணும். ஸோ இந்த நன்றி அப்படின்றது இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது, நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும், இன்னைக்கு நன்றி மறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவனுக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கும்போது எப்பாடுபட்டாவது ஒரு ஹெல்ப்பை வாங்கிடுறாங்க. அது இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதை செய்ய முடியல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நன்றி இல்லாத ஒரு இருதயம் அப்படி மாறிட்டே வருது. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருந்து நீங்க கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நன்றி உள்ள இருதயம் நம்மளுக்கு வேணும். நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். மற்றவங்க கிட்ட நம்ம நன்றி உள்ளவங்க இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க, நான் உண்மையா இருக்கிறேன்ல, நீங்க உண்மையா இருக்க மாட்டீங்களா அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன அளவுக்கு உண்மையா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க அதுவும் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் தான். ஸோ இன்னைக்கு மற்றவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம், நீங்க நன்றி உள்ளவங்களா இருக்கணும், நீங்க உண்மையா இருக்கணும், நீங்க ஒழுங்கா இருக்கணும் அப்படின்ட்டு மற்றவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? இதையே நம்மளும் செய்யணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் எதிர்பார்க்கறாங்க. நீங்க மற்றவங்களுக்கு செய்யுங்க, அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேரும். இந்த உலகமே இப்படிதாங்க, எவனுக்கும் நன்றி இல்லை, இப்ப நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும், இந்த உலகமே இப்படிதான் இருக்குது, ஒருத்தனும் இல்லை, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு உணர்வோட, அந்த மாதிரியான ஒரு சிந்தையோட நீங்க இருக்கக்கூடாது.